ஓம் சாய்ராம். உங்க வீட்டுக்கு பணம் மழை போல பொழியணும், எந்த ஒரு கடன் சுமையும் இல்லாம கோடி ரூபாய் கடன் இருந்தா கூட சரி, அதெல்லாம் சீக்கிரமா அடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா தென்மேற்கு மூலையில இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் வைங்க. கண்டிப்பாக உங்க வீட்டில் பாத்தீங்கன்னா லட்சுமி கடாட்சம் நிச்சயமாக பெருகும். உங்களுக்கு கடன் இருந்தால் கடன் சுமை தீரும். வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லோரிடமும் அன்பும் அமைதியும் உண்டாகும். அப்படி தென்மேற்கு மூலையில என்ன பொருள் வைக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே ஒரு வீடு செல்வ செழிப்போட சந்தோஷமாய் இருப்பதற்கும் இல்ல வறுமையில் வாடி கடன் சுமையில் வதங்குவதற்கும் காரணம் அந்த வீட்டோட வாஸ்து சாஸ்திரம் தாங்க. ஒருவர் சொந்த வீடு கட்டும் போது நாம 1000 வாஸ்து சாஸ்திரங்கள் பார்த்துட்டு வாஸ்து பிரகாரமே கட்டிட்டு போகலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாடகை வீட்டில தான் இருக்காங்க, நிறைய பேர் அபார்ட்மெண்ட்ஸ் போறாங்க. அந்த மாதிரி நிலைமையில அந்த வீடு வாஸ்து சாஸ்திரப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். வாஸ்து சாஸ்திரம் சரியில்லாத வீடு அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா வராத பிரச்சனை கூட வீடு தேடி வர தொடங்கும். வீட்டில் இருக்கக்கூடிய நிம்மதி கெட்டு போகுங்க. ஆனாலும் என்ன பண்றது, நமக்கு ஏதோ ஒரு வீடு வேணும் அப்படின்ட்டு தான் வாடகை வீட்டுக்கோ அபார்ட்மெண்ட்டுக்கோ போறோம். அப்படி போகக்கூடிய வீடு வாஸ்து தோஷம் பிரகாரம் இருந்தாலும் சரி, அதை சில ரெமிடிஸ்னால நம்ம சரி பண்ணி அந்த வீட்டை ராசியான வீடா மாற்ற முடியும். அப்படி வாஸ்து சாஸ்திரப்படி தென்மேற்கு மூலையில என்ன பொருள் வச்சா உங்க வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். பொதுவாகவே இந்த தென்மேற்கு திசைங்கிறது பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றலை அதிகப்படியாக இருக்கக்கூடிய திசையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. இதை குபேர மூலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த குபேர மூலையானது ஒரு வீட்டில் எப்போவுமே சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல எந்த ஒரு துர்நாற்றமும் வீசக்கூடாது. பொதுவாகவே தென்மேற்கு மூலையில் கதவு வரக்கூடாதுங்க. ஒருவேளை கதவு வந்துடுச்சு இல்லை ஜன்னல் வந்துடுச்சு அப்படின்னா அந்த கதவுலையோ அல்லது ஜன்னலையோ விநாயகர், ஹனுமான், ஓம், ஸ்வஸ்திக் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு படத்தை அந்த இடத்துல மாட்டி வைக்கிறது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்குங்க. உங்கள் வீட்டில் தென்மேற்கு திசையில் கதவோ இல்லை ஜன்னலோ இருந்ததுன்னா இத்தனை நாள் இந்த படங்கள்லாம் ஒட்டி வைக்கலாம். மறக்காமல் நான் மேலே சொன்ன படங்களை வாங்கி ஒட்டி வையுங்கள். தென்மேற்கு மூலையில் எப்போவுமே நறுமணம் வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஊதுபத்தி ஏற்றி வைக்கலாம். இல்லைனா இப்போ எல்லா இடத்துலையும் உருளி கிடைக்குது. ஒரு உருளியில் தண்ணீர் ஊற்றி அது நிரம்ப பன்னீர் ரோஜாவை போட்டு வைக்கலாம். அப்படி எதுவுமே கிடைக்கலாம், ஒரு 10 ரூபாய்க்கு மல்லிகை பூவை வாங்கி அந்த இடத்துல வைக்கலாங்க. இப்படி தென்மேற்கு மூலையில் எந்த அளவுக்கு நறுமணத்தோடு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பு அதிகரித்து கொண்டே இருக்கும். பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க, மலை போல் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கடன் சுமை இருந்தாலும் சரி அதெல்லாம் நீங்கிடுங்க. மற்ற எதுவும் வாங்க முடியலன்னா கூட ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சை கற்பூரத்தை போட்டு வைத்தாலும் நல்லது தான். இல்லைனா ஒரு 2 ஏலக்காய் இல்லை 2 கிராம்பை எடுத்து அந்த தென்மேற்கு மூலையில் ஒரு சிறிய கிண்ணத்தில் வைத்து விடுங்கள். இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் இந்த பச்சை கற்பூரமோ ஏலக்காயோ கிராம்போ இந்த பொருட்கள் எல்லாம் கொஞ்ச நாளில் வாசம் மறைய ஆரம்பிக்கும். அப்படி இருக்க நேரத்தில் மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் அந்த பொருட்களை புதுசாக மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பண்ணிகிட்டே இருந்தனாலும் சரி உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருக்கும். அதே போல் உங்கள் சமையல் அறையில் தென்மேற்கு மூலையில் பச்சரிசி, ஊறுகாய் இப்படிப்பட்ட மகாலட்சுமி அம்சம் பொருந்திய நிறைந்த பொருட்களை நீங்கள் வைப்பதும் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். இதையும் தாண்டி வீட்டில் இருக்க கடன் சுமை குறைய, பண கஷ்டம் தீர இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஒரு சின்ன சிவப்பு துணியில் 5 ரூபாய் நாணயத்தை ஒரு முடிச்சாக கட்டி கொள்ளுங்கள். இந்த முடிச்சை உங்களோட உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உங்கள் பூஜை ரூமில் உட்காந்துக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் எல்லா தெய்வத்தையும் உங்களுக்கு இருக்கும் பண கஷ்டம் தீர வேண்டும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோடு வேண்டிக்கங்க. உங்களுக்கு பண கஷ்டம் தீரணும், உங்களுக்கு பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்ற ஆழ் மனதில் நம்பிக்கையோடு சொல்லி இந்த முடிச்சை தென்மேற்கு மூலையில் வைத்து விடவும். நீங்கள் தினமும் வீட்டில் விளக்கேற்றும் போது இந்த முடிச்சுக்கு ஊதுபத்தி காண்பித்து வர உங்களுடைய கடன் சுமை படிப்படியாக குறைவதையும் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிப்பதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் உங்களோட தென்மேற்கு மூலையில் வச்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இம்மீடியட்டாக குறையும், பண வரவு மிக அதிகரிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.